வணக்கம். பிங்க் கலர், லைட் பிங்க் கலர் டிசம்பர் பூ இது. அதுக்கு சத்து குறைபாடு கம்மி, அதுக்கு கலர் கம்மியாக பூக்குது, ரொம்ப கலர் கம்மியாக இருக்குது. இதில் கூட தேன் இருக்கு, பூச்சிங்க சேர்ந்துக்கிட்டு இருக்குது. அப்புறம் கனகாமரம் பூ, சாதாரண கனகாமரத்தை விட இது கொஞ்சம் கலர் எக்ஸ்ட்ரா இருக்கு. இதில் போட்டுக்கலாம். சரி, ஒரு டெய்லி பறிச்சுக்கிட்டு இருக்கேன். இது நாளைக்கு விரிஞ்சிட்டோம். இந்த பூக்கள் இது டெய்லி பறிச்சிடுறேன். இந்த 2 டேஸ்க்கு ஒரு நாளைக்கு பறிக்கும் போது கூட கொஞ்சம் எக்ஸ்ட்ரா பூ கிடைக்கும். அதனால் நான் டெய்லி பறிச்சிடுறேன். ஒன்றும் பராமரிப்பெல்லாம் பெருசாக தேவையில்லை. இதுக்கு நல்ல சும்மா தண்ணி மட்டும் ஊற்றி வச்சுக்கிட்டு இருந்தாலே போதும். இது முருங்கை பூ பாருங்க, நல்லா கொட்டிடுது. ஒரு நாள் தண்ணி ஊற்றலன்னா எல்லாம் பலன்னு கீழே கொட்டிடுது. தக்காளி செடி இது ஏதோ கம்போஸ்டில் இருந்து வந்துச்சு, வெது விழுந்து அது முளைச்சி வந்தது. சரி, செடியை பார்த்து உடனே கொண்டு வந்து வேறு தொட்டியில் நட்டு வைக்கலன்னு நட்டு வச்சேன். பூ நிறைய வச்சுருக்கு. அது என்ன தக்காளின்னு கூட தெரியல, வந்த பின்னாடி தான் தெரியும். மல்லி மொக்கு இருக்குது, அதையும் பறிச்சிக்கலாம். ஆனால் ஈவினிங் பறிக்கிறது கொஞ்சம் சில நாள் வரமாட்டேன். அதனால இப்படி பறிச்சிட்டு போயிடலாம். இங்கே இருக்குது, அதை பறிச்சிட்டு இதை பறிச்சிக்கலாம். மல்லி மொக்கு மொக்கு இருக்கு, இந்த மொக்கு இருக்கு. அதே மாதிரி பாகற்காய் இருக்கு, பறிச்சுக்கலாம். எதுவும் பேஷன் எடுத்துட்டு வரல, அப்படியே வந்துட்டாங்க. மீன்கறி கத்தரி வந்திருக்கு, ஒரு 4 காய் வச்சிருக்கேன். இங்கே ஒன்று இருக்கு, இங்கே ஒன்று இருக்கு. இருக்கு பாருங்க. அது மாதிரி 4 காய் வச்சிருக்கு. நான் அங்கே இருக்க கனகாமரம் அப்புறம் போயிட்டு பறிக்கலாம். சங்குப்பூ கொஞ்சம் வச்சிருக்கு, அதையும் பறிச்சுக்கலாம். நிறைய வந்துச்சுன்னா டீ போடுறது, கொஞ்சமாக வந்துச்சுன்னாக்க எல்லாத்தையும் சாமிக்கு போட்டுருவேன். 1-2 சாமிக்கு போட்டு நம்ம டீ வச்சு குடிப்போம். நிறைய வச்சுச்சுன்னா கொஞ்சம் தான் போட்டுது, அதனால சாமிக்கு போட்டுருது. ஒரு சிறந்த கத்திரி செடி அப்படின்னாக்க இந்த செடியை சொல்லணும். அவ்வளோ சிறப்பான கத்திரி செடி. அப்படியே எப்படி பூ எப்படி இது வச்சிருக்கு பாருங்க, எப்படி பூத்துருக்கு. பிஞ்சி பூ ஒரு நல்ல சதைப்பற்றுள்ள காய் தான் இது. காய் குட்டி குட்டியாக தான் இருக்கும், ஆனால் நிறைய காய்கள். சாமந்தி பூ பாருங்க,
அடிக்கடின்னா ஒரு 4 days அந்த மாதிரி 1 time பறிக்கலாம் சாமந்தி. போய் போட்டுருக்கு நிறைய பச்சை மிளகு இருக்கு. ஐயோ கிளை உடஞ்சி விழுந்துருக்கு. எங்கள் பூனை செய்யும். பூனைக்கு பொழுப்பே இந்த தோட்டத்தில் தான், எங்கள் தோட்டத்தில் தான் பொழுப்பு இருக்குது. அது பண்ணியிருக்கோம். எப்படி பிச்சு போட்டுருக்கு பாருங்க. இது வந்து சன்ஷைன் மிளகு, ஆரஞ்சு கலர் இருக்கும். பச்சை காரம் செடி 4-5 விதை போட்டதுக்கு ஒரே ஒரு விதை முளைச்சி வந்து அங்கங்கே கொடி ஓடிட்டுருக்கு. இது ஒரு சாமந்தி. இது என்ன கலருன்னு இது வரைக்கும் தெரியல. பூத்து வந்து பின்னாடி தான் தெரியும். இதுவும் சரியா மொக்கு வச்சிருக்கு, செமையாக மொக்கு வச்சிருக்கு. இதுவும் வந்து பூத்து பின்னாடி தான் தெரியும் என்ன கலர் அப்படின்ட்டு. உங்கள் ஒரு கூருக்கு நேர்த்தி பறிக்க விட்டுருக்கேன். மல்பரி செடி சும்மா அந்த குச்சி கட்டிங்ஸ் பண்ணும்போது அங்கே சொருவி வச்சா அது பாட்டுக்கு வந்துகிட்டு இருக்கு. கட்டிங்ஸு கட் பண்ணி கவர் பண்ணும்போது சொருவி வச்சுட்டேன். அவ்வளோதான், அப்படியே வந்துருச்சு. அங்கே பாருங்க பிறந்த சும்மா எல்லாத்தையும் குச்சியை கட் பண்ணி இங்கே சொருவி வச்சேன். வந்துகிட்டு இருக்கு. இங்கே ஒரு பூச்செடி இருக்கு, கொஞ்சம் பறிச்சுக்கலாம். உண்மையிலே எது வச்சு வளர்க்குறோமே இல்லையோ, இப்போல்லாம் பூ விற்கிற விலைக்கு பூச்செடி வச்சு வளர்த்துக்கலாம் நிம்மதியாக. அந்த அளவுக்கு அதுக்கு உரம் போடுறது, இதை பண்ணு அதை பண்ணு, அதெல்லாம் பாருங்க எந்த வேலையும் கிடையாது. இங்கே பாருங்க மருதாணி, லக்ஷ்மண் துளசி, ராமர் துளசி, அப்புறம் இது ஒரு பூச்செடி, இது ஒரு பொட்டால் சூரிய செடி. இது எல்லாமும் ஒரே இதில் வச்சுருக்கேன். அவ்வளோதான் இருக்கு. ரணக்கல்லி நம்ம வீட்டில் தோட்டம் ஃபுல்லாக அவங்க தான் இருக்காங்க. ஃபுல்லாக முள் கத்திரி பாருங்க. இந்த கிழங்கு செடி அது. இது போன வருஷம் வந்து கஸ்தூரி மஞ்சள் விளைஞ்சது. இதில் அதுலேயே இப்போது அந்த மண்ணை அப்படியே இது பண்ணிவிட்டு அந்த கிழங்கு நட்டு விட்டேன். அந்த கஸ்தூரி மஞ்சள் செடியிலேயே இந்த கத்திரிக்காய் செடி இருந்தது. அதை அப்படியே விட்டுட்டேன் நான். ஏலூர் முள் கத்திரி 2 பிஞ்சு வச்சுருக்கு பாருங்க. இதுக்கு முன்னாடியே 2-3 வாட்டி பறிச்சுட்டேன் அந்த செடி வச்சு முன்னாடி. இது வந்து டே குயின் செடி, செம்ம சூப்பர் செடிங்க. அது இந்த டே குயின் செடி அழகு. சும்மா அப்படி தண்ணி கடிச்சா போதும், அது பாட்டு பூ வச்சுக்கிட்டு இருக்கு. செம்ம கியூட்டா. உங்க குஞ்சாக்கு பூ பறிச்சுக்கலாம். நிறைய இடத்துல கனகாமரம் செடி ஆச்சு. ஒரு ரெண்டு செடி தான் ஃபஸ்ட்டு வச்சேன். அது இந்த அளவுக்கு வந்துருச்சு. இதெல்லாம் விதை விழுந்து முளைச்ச செடி தான். சரி அப்படியே இந்த தொட்டியை
அதுக்கு அதுலேயே முளைச்சதே அதில் தான், அதை அதுக்கே விட்டுட்டேன். ட்ராகன் ஃப்ரூட் செடி இப்போ தான் அது தொட்டி ரெடி பண்ணி நட்டு விட்டுருக்கேன். 1 வருஷமாக அது தொங்கிக்கிட்டு பாவம் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் இருந்தது. எனக்கு இந்த சீதா செடியவும் விடுறதுக்கு மனசு வரல. 2-3 வருஷத்த செடி அதுன்னு நினைக்கிறோம். இந்த தோட்டம் போட்ட ஸ்டார்டிங்கில் வந்தது. இவ்வளோ பெரிய தண்டு எடுக்க பாருங்க, அந்த சீதா செடியோட தண்டு. இதுலேயே இது ஒன்று வருது. இது ப்ளூவாக இருந்தால் விட்டுருவேன், ஒயிட்டாக இருந்தால் எடுத்துடலாம். நிறைய ஒயிட் செடி இருக்குது. இந்த சங்குப்பூ சீதா செடியிலே இப்போ ஏன்னா அதுக்கெல்லாம் தண்ணியை ஊற்ற மாட்டேன் நான். இப்போ தண்ணி இது ரெண்டுமே வறட்சியில் வளர்க்கிறது தான், சீதா செடியும் சரி ட்ராகன் ஃப்ரூட்டும் சரி. அதனால தான் அதை ஒன்றாவே இருக்கட்டும்னு சொல்லிட்டு வச்சுட்டேன். எப்படி வளர்ந்து வருதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இந்த கம்பியை நம்பி கட்டி வச்சிருக்கேன். இந்த கம்பியை நம்பி தான் இந்த ட்ராகன் ஃப்ரூட் செடியை இங்கே வச்சுருக்கேன். பார்ப்போம், இந்த கம்பியிலே ஏற்றி விடலான்னு சொல்லிட்டு. ஏன்னா இது செம வெயிட்டாக இருக்கும் போல இருக்குது. இது நல்ல ஒரு பிடிப்பு இருந்தால் தான் மேலே போயிட்டு தொங்கிக்கிட்டு கீழே இப்படி வந்து தொங்கிக்கிட்டு தான் அது காய் வைக்கிது. இது வந்து கோழிக்கொண்டு பூச்செடி, பண்ணைக்கீரை நிறைய எடுக்கப்படுங்களா. இந்த ட்ராகன் ஃப்ரூட்ஸு செடி இதில் எடுத்துகிட்டு வந்து பொது உடஞ்சிருச்சு. அதை நான் என்ன பண்ணேன், சரின்ட்டு இங்கே சொருவிட்டேன். இந்த தொட்டி சும்மா இருக்கு, சும்மா இல்லை, இதில் ஏற்கனவே இந்த மாயன்கிற செடி இருக்கு, அதெல்லாம் சும்மா வச்சு விட்டேன். சரி உடஞ்சிருச்சு, நம்ம வந்து ஒரு துண்டு கிடைக்கிறதுக்கு எவ்வளோ தேடணும் அப்படின்னு சொல்லிட்டு நட்டு விடலன்னுட்டா. இதில் இந்த துளிர் இப்போ புதுசாக வந்துருக்கு. இது மாயன் கீரை இது இருக்கு. இந்த தொட்டி சும்மா வேஸ்ட்டாக இருக்குது. இது வேறு ஏதாச்சும் யூஸ் பண்ணும். இந்த பாவக்காய் செடி போட்டது அந்தளவு காய் வைக்கல. அது பார்க்கலாம். 2 செடி இருக்குது. இங்கே பாருங்க, சிகப்பு பசலை கீரை, கொடி பசலை விதை எங்கேயாச்சும் விழுந்துட்டு அது பாட்டுக்கு முளைச்சிருக்கு. ஒரு செம்பருத்தி செடி கட்டிங்ஸ் எடுத்துன்னு வந்து வச்சேன், அது வருது. இப்போ 4 மாசமாக இப்படியே தான் இருக்கு. பார்க்கலாம். போட வா இங்கே பாருங்க, தவசி கீரையா அதுக்கு பேர். மல்டி விட்டமின்ஸ் கீரையும். இந்த ஒரு கீரை சாப்பிட்டாலே எல்லா விட்டமின்ஸும் கிடைக்கும். இது இந்த செடி நேற்று தான் இதுக்கு ஒரு பிடிப்பு கொடுத்தாங்க. காற்று அடிச்சுக்கிட்டே இருக்குது, இது தன்னால ஆடிக்கிட்டு இருக்கு. இதெல்லாம் சொன்னால் நம்பவே முடியாது, அந்த அளவுக்கு மிராக்கிள்ஸ் தான் இது. ஒரு குட்டி இது, நான் இதை யார்கிட்டையும் கேட்டுலும் வந்து இந்த மாதிரி ஒரு குட்டி சிம்மர் கீழே விழுந்துட்டு இருந்துச்சு. அவங்க ஷேர் பண்ணும்போது கூட்டம் இருக்கிறாங்க இல்லையா, அது எடுத்துகிட்டு வந்துட்டு இப்போ யாருக்கிட்டேயாச்சும் வாங்கினா தான் அது கண்டிப்பாக வளர்த்துடணும். சரி, இவ்வளோ கஷ்டப்பட்டு நம்மளை நம்பி கொடுத்துருக்காங்கன்ற ஒரு ஃபீலிங்ஸ் இருக்கும். நம்ம தான் அப்படி வாங்கலையே, சும்மா அங்கே கிடச்சதை எடுத்துகிட்டு வந்துட்டு சும்மா சொருவி விட்டது தான். அதை கண்டுக்கவே இல்லை. இதோட பழைய வீடியோஸ்லாம் இருக்கும். அந்த செடி குட்டியாக வேறு இடத்துல வச்சிருந்தாங்க, வேறு ஒரு தொட்டியில் சும்மா சொருவி வச்சிருந்தோம். அது அப்படியே செத்து 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 பொழிச்சுது. பல முறை இதுக்கு உயிர் வந்திருக்கு இந்த செடிக்கு. ஆனால் இந்த செடி என்னால் முடியும் அப்படின்னு சொல்லிட்டு முயற்சி பண்ணி, அதுக்கு என்னதான் தெரியுதுன்னு தெரியல, நம்ம மேலே இவ்வளோ கேர் எடுத்துக்கிறாங்கன்னு தெரியுது, என்னன்னு தெரியல. ஆனாலும் நானும் விடாமல் அதை கவனிச்சுக்கிட்டே வரோம். அதுக்காகவே இந்த செடி வளர்ந்துருச்சு போல இருக்கு. இங்கே பாருங்க, இதனுடைய அடி பாகம், இதனுடைய
அடிப்பாகம் பாருங்க. இது இது வந்து சின்ன இந்த மாதிரி குட்டியாக இருந்தது. இதை இந்த அளவுக்கு வளர்த்து அதில் 2 கிளை பிரிஞ்சு அதில் சில கிளைங்க பிரிஞ்சு அந்த செடி வந்திருக்கு. இது ரொம்ப ஆசையாக இருக்குது எனக்கு. இது வளர்த்தது ஒரு மிராக்கிள்ஸ் தான். அதே மாதிரி அந்த டே குயினும் அதே மாதிரி தான். ஒரு சின்ன குச்சாங்க கீழே இருந்தது. இத்தனோண்டு இவ்வளோதான் இலையோடு விழுந்து கிடந்தது. என்ன செடின்னே எனக்கு தெரியாது. ஆனால் ஏதோ ஒரு செடி, என்னதுன்னு தெரியல. இந்த எல்லோ கலர் அலுமன்ட்டாவை என்ன செடியோ அதில் கொடி ஓடிக்கிட்டு போயிருக்கும் இல்லையா, அது மாதிரி இலை இருந்துச்சு. அது எனக்கும் அந்த செடி வளர்க்கணுன்னு ஆசை. அதனால் அந்த செடின்னு சொல்லிட்டு எடுத்துகிட்டு வந்து சும்மா சொருவிட்டது தான். ரொம்ப பொறுமையாக துளிர் வந்து அந்த டே குயின் வளர்ந்துச்சு. இதெல்லாம் நான் விதை போட்டு ஒருத்தர் கொடுத்த விதையை எடுத்துகிட்டு வந்து போட்டு அதில் வளர்ந்தது இந்த அடினியம். நான் அடுக்காக இருக்கும்னு சொல்லிட்டு ஆசைப்பட்டு வளர்த்தேன். ஆனால் சிங்கிள் பெட்டல்ஸ் தான். இதெல்லாம் வீட்டுக்கு முன்னாடி வீட்டு என்ட்ரன்ஸில் வச்சா இதோடைய பூ பார்க்குறதுக்கு ஒரு பாசிட்டிவாக இருக்கும். இதெல்லாம் வளர்க்கணுன்ற ஒன்றும் பெருசாக ஐடியா கிடையாது. ஆனால் சும்மா விதை கொடுத்தாங்கன்னு சொல்லிட்டு கொண்டாந்து போட்டு விட்டேன். அடுக்கா நல்லா இருந்துச்சுன்னா வளர்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டேன். ஆனால் சிங்கிள் பெட்டல்ஸ் தான். செடி பெருசான பின்னாடி தான் வந்திருக்கு. இதுலேயும் டார்க்கு, இது லைட்டாக இருக்குது. 4 செடி இருக்குது என்கிட்ட. 4மே சிங்கிள் பெட்டல் தான். பூ வச்சு காட்டிடுச்சு. ஆனால் வளர்த்துட்டேன். நம்மளை நம்பி அது வளர்ந்து நிறைய பேர் இது வளர்க்குறது பெரிய இதுவாக சொல்கிறாங்க. இது கண்டுக்கவே இல்லை. நான் சரியாக தண்ணி கூட ஊற்ற மாட்டேன். ஆனால் அது பாட்டுக்கு வளர்ந்துக்கிட்டு இதை பண்ணு அதை பண்ணு இப்படி அப்படி அப்படின்றாங்க. அது பாட்டுக்கு சும்மா வளர்ந்துக்கிட்டு இருக்குது பாட்டுக்கு. இது வந்து அடுக்கு குண்டு மல்லி இலையெல்லாம் உருவி விட்டேன். ஆனாலும் இந்த அளவுக்கு வந்துக்கிட்டு இருக்கு. வச்சது பூ பாருங்க. இப்போ சீசன் கிடையாது. ஆனாலும் 10 பூ வச்சிருக்கு பாருங்க. அச்சியெல்லாம் எடுத்தேன் பூ 10 பூ வச்சு. இங்கே ஒரு செடி கனகாமர செடி. இதெல்லாம் தன்னால் விதை ஃபஸ்ட்டு செடியிலேருந்து விதை உளுந்து வளர்ந்தது. இந்த கத்திரி செடியில் போட்டு கத்திரிக்காய், பச்சை கத்திரிக்காய் வச்சுருக்கேன். பறிச்சிட்டேன். ஒரு நாள் 3 கத்திரிக்காய் பறிச்சிட்டு போனேன். இதுதான் என்னுடைய ஃபஸ்ட்டு கத்திரி செடி வீட்டில். என்னோட ஃபஸ்ட்டு கத்திரி செடி இது தான் வீட்டில் வளர்த்தது. இது வேலூர் முள் கத்திரி. முள் பாருங்க, அந்த ஸ்டார்டிங்லேயே முள்ளோடு தான் வருவாங்க இவங்க. அது இருக்கு. எதுக்கு அந்த தொட்டியெல்லாம் பாவாங்க பாட்டுக்கு இருக்குது. அத்தை எதுக்கு அப்படின்ட்டு. மல்பரி ஃப்ரூட்ஸ் இது வந்திருக்கு. இங்கே ஒரு இடத்துல வந்திருக்கு, இங்கே ஒரு இடத்துல வந்திருக்கு. தெரியல. அந்த பழம் சாப்பிட்டு பார்த்தேன். ஒன்றும் ஸ்பெஷலெல்லாம் டேஸ்டெல்லாம் ஒன்றும் இல்லை. ஆனால் நிறைய விட்டமின்ஸ் இருக்குன்னு சொல்லிட்டு அப்படி சொல்கிறாங்க. எனக்கும் தெரியல. சாப்பிட்டு பார்த்தா அப்படி ஒன்றும் ஆஹா ஓஹோன்னு ஸ்வீட்டாலாம் இல்லை. கோவக்காய் பாருங்க, பூ வச்சு இப்போ தான் பிஞ்சு வச்சிருக்கு. இல்லை ஒரு 2-3 பிஞ்சு வச்சிருக்கு. இவங்களுக்கெல்லாம் தொட்டி இல்லாமல் கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க. இந்த மல்லிகைப்பூ செடி, இந்த கருவேப்பிலை செடியெல்லாம் நான் என்ன பண்ணுறதுன்னு எனக்கே தெரியல. அதெல்லாம் வேலை தான் பார்க்க முடியல என்னால். தொட்டி ரெடி பண்ணி இவங்களெல்லாம் தனித்தனியாக வச்சு பராமரித்தா நம்மளுக்கு தேவைன்ற அளவுக்கு கை கொடுப்பாங்க. இங்கே பாருங்கள், முடக்கத்தான் கீரை. ஒரு 2 டேஸ்க்கு முன்னாடி தான் நிறைய கீரை பறிச்சிட்டு போனேன். அதெல்லாம் வந்துருக்கு பாருங்க. முடக்கத்தான் கீரை, மருதாணி. ஒரு மாதத்துல 2 வாட்டி பறிச்சிட்டேன். இப்போ 3ஆவது வாட்டி இவ்வளோ மருதாணி கிடக்கு. இவ்வளோ மருதாணி இருக்குது. நம்ம டிசம்பர், ஒயிட் டிசம்பர் செம்ம க்யூட்டாக இருக்குது பாருங்க. பார்த்தீங்களா?
ஒயிட் ரொம்ப பிடிச்சிருக்கு இந்த கலர். ஒயிட் டிசம்பர் வந்து கலர் டிசம்பர் இருக்கிறதுக்கு ஒயிட்டில் டிசம்பர் பூ இருக்கிறது ஒரு டிஃப்ரெண்ட்டாக தான் இருக்குது. பார்த்தீங்களா, நான் பாத்திரம் எப்பயும் எடுத்துகிட்டு வராது, சும்மா ஓடி வந்துடுறது. வர அன்னைக்கு தான் இங்கே பறிக்கிற மாதிரி நம்மளுக்கு சூழல் ஏற்படுது. இலை பிரண்டை சாப்பிடுங்க, என்ன சாப்பிடுங்கன்னு சொல்லிக்கிட்டு இருக்கு. இலை பிரண்டை ஒரு சங்குப்பூ இருக்க பறிச்சுக்கலாம். இதுக்கெல்லாம் நான் என்ன கடவுள் தான் இதெல்லாம் செய்கிறாரு. நான்லாம் இதுக்கு பெருசாக எந்த மெனக்கெடலும் கிடையாது. ஜஸ்ட்டு தண்ணி, கிச்சன் வேஸ்ட்டு தண்ணியை தவிர வேறு எந்த செலவு பண்ணி நான் எந்த உரமும் போடுறது கிடையாது. கிச்சன் வேஸ்ட்டு தண்ணியை கொண்டாந்து ஊற்றுறதோடு சரி. இதுலேயே ரணக்கல்லி மொழிச்சுன்னு இருக்குது, ஒரு துளசி செடி இருக்குது. இதெல்லாம் அது வருது, அது இருக்குது அப்படின்னு நான் கொஞ்சம் துளசி பறிச்சுப்பேன். இது இன்னைக்கு பறிக்கலாமா என்னன்னு சொல்லி தெரியல. அதுக்கு ஒரு நாள் கணக்கு இருக்கான். வெட்டிட்டுலாம் அப்புறம் பறிச்சுக்கலாம். மல்பெரி ஃப்ரூட்ஸ் நிறைய வந்துருக்குங்க. இங்கே பாருங்க, இங்கே ஒரு இடத்துல இருக்குது, இங்கே இருக்குது. ஓ, நிறைய இடத்துல வந்திருக்கு. இந்த இலை பிரண்டிக்கு காய் பாருங்க, அங்கங்கே வந்துருக்குங்க. என்னாலையும் சாப்பிட முடியாத அளவுக்கு இலை பிரண்டை இருக்கு. ஓ, பறிச்சுக்கலாம். ரணக்கல்லி எவ்வளோ செடி இன்னும் நிறைய இருக்குங்க. அங்கங்கே இங்கே ஒரு இருக்கு பாருங்க. இதுவும் ஒத்தாருக்கு அடினியம் தான் குத்துச்சு. இது ஒரு மல்லி செடி. இதெல்லாம் அதான் இந்த செடியிலேருந்து கட் பண்ணிட்டு இதில் சொறி வச்சது அப்படியே அதெல்லாம் தொழுத்து வந்துக்கிட்டு இருக்கு. நெக்ஸ்ட் இயர் அதெல்லாம் பூத்துரும்னு நினைக்கிறேன். இங்கே பூ இவங்க இப்போதான் அப்படியே நொந்துக்கிட்டு இருந்தாங்க. இப்போதான் அப்படியே தொழுத்து வந்துருக்காங்க. ரோசா பின்னாக்கா காய், ஆனால் சரியான காய்ங்க. ஒரே காயினாலும் 1/4 கிலோ அளவுக்கு பெருசாக காய்க்குது. இது ஒரு அற்புதமான ரகம். இங்கே ஒன்று இருக்குது, இன்னொன்று அங்கே இருக்குது. 2 செடி இருக்குது. இது மாதிரி கடவுளின் கருணை. இந்த செடி மேலே இந்த விதைங்க பாருங்க, சிகப்பு கொடி பாசலியோட விதை. இப்போ எல்லாம் இலைங்கெல்லாம் போயிட்டு முடிஞ்சிருச்சு. இப்போல்லாம் காய் வைக்க ஆரம்பிச்சிங்க பாருங்க. ஃபுல்லாக காய், ஏகப்பட்ட காய். இந்த மாதுளை செடி நான் எப்போ தான் இதில் காய் பறிக்க போகிறேன்னு நான் பார்த்துருக்கேன். இதுக்கு ரொம்ப கேர் எடுத்து மெனக்கிடணும். அதெல்லாம் பண்ணுறதுக்கு இப்போ டைம் இல்லை. ஆனால் அந்த செடியை நானும் வச்சுக்கிட்டு இருக்கேன். பாருங்க, மல்பெரி கட்டிங்ஸு கட் பண்ணி இதில் சொருவி விட்டது. இதெல்லாம் கூட வந்துச்சு, ஆனால் செத்து போச்சு. இது ஒரு ரீசன். இதுவும் செடி வந்துருந்துச்சு, செத்துருச்சு. சரி, என்ன ரீசன்னா நான் தண்ணி ஊற்றுறதில்ல வந்து. பாருங்க, காரக்கொட்டி கிழங்கு செடி அருமையாக இருக்குங்க இந்த கீரை. அதுலேயே கரிசாலை முளைச்சிக்கிட்டு இருக்கேன். நம்ம தொட்டால் சுருங்கி செடி இங்கே ஒன்று இருக்கு பாருங்க. நிறைய இடத்துல விதை உளுந்து அங்கங்கே செடி தோணுது. மண் குவாலிட்டியே இருந்துச்சுன்னா முளைச்சி
வளரு, அதெல்லாம் நம்ம சொல்ல தேவையில்லை. அதுக்கு என்ன பண்ணணுமோ அது பண்ணிட்டுருக்கு. மண் குவாலிட்டியாக இருக்கணும். இந்த காரக்கொட்டி கீரை விட்டு அது எப்படி இருக்கு பாருங்க, சூப்பராக இருக்கு. மல்பெரி செடி குச்சி இங்கே பாருங்க, இது ஒன்று, இது ஒன்று, இது ஒன்று, இதெல்லாம் நட்டு வச்சேன். இது வரல. இந்த பாருங்க, இது ஒன்று வந்துருக்கு, இது ஒன்று வந்துருக்கு. இதுலேயே 5 செடி வளர்ந்துருக்கு. இதுலேயே காரக்கொட்டி செடியும் வளர்ந்துருக்கு. அப்புறம் அவரை செடி, அவரை பட்டர் பீன்ஸ், இதுலேயே பட்டர் பீன்ஸ் ஒன்று விதை போட்டு விட்டா இதுலேயே பட்டர் பீன்ஸ் செடி வளர்ந்து வந்துச்சு. ஆனால் அதுவும் நான் செய்கிற தவிர தண்ணி ஊற்றாமல் விட்டுணும் தான் அப்படி ஆகுது. நான் மழை பெஞ்சாதான் அதுக்கு உயிர் வாழ முடியும். ஏன்னா தண்ணி கேட்டுருந்துச்சுன்னா நான் தண்ணியும் ஊற்ற மாட்டேன். அதனால தான் அப்படி ஆகிடுது. இந்த பாருங்க, இங்கே வருது மல்பெரி குச்சி. அங்கே கட் பண்ணது இங்கே சொருவிட்டேன். சும்மா சொருவணும் மணல், அதுலேயே வந்துருச்சு. என்னோடய கம்போஸ்ட்டை பாருங்கள், இங்கே கொண்டாந்து போட்டு வச்சுருக்கேன் பாருங்கள் கவரில். அதை அப்படியே மக்கிடும். அது இது என்னன்னாக்க அதில் ஒரு பிடி மண்ணை போட்டு விட்டுட்டோம்னா அந்த மண் அந்த குப்பையை வந்து கம்போஸ்ட் பண்ணிடுது. அதுக்கப்புறம் அப்படியே அந்த கவரில் இருந்தால் அதுலேயே எடுத்து கொட்டி விட்டுருவேன். அதுலேயே கொட்டி விட்டோம்னாக்கா அது பாட்டுக்கு அது. இதெல்லாம் டிஷ்யூ பேப்பர், அந்த குப்பையில் இருக்கிறது. இந்த டிஷ்யூ பேப்பர் இதெல்லாம் போடக்கூடாது. அதெல்லாம் மக்கிறதுக்கு டைம் பிடிக்குமா, அதை எடுத்து குப்பையில் போட்டுருவோம். அப்போது இதில் ஒரு பாவக்காய் செடி போயிட்டு இது நிறைய காய் வச்சது பாவக்காய். இங்கேயே இருக்கு பாருங்க, இலை பிரண்டை, மருதாணி பாருங்க. இன்னும் எவ்வளோ பறிக்கலாம் மருதாணி. நான் பறித்து வைக்கிறதுக்கு தான் டைம் இருக்க மாட்டேங்குது. இது ஒரு இலை பிரண்டை. இந்த தொட்டியில் எதை போட்டாலும் வரமாட்டேன்னு அட்டகாசம் பண்ணிட்டு இருக்கு. ரீசன் என்னன்னு தெரியல. அடியில் வாட்டர் இருக்காதுன்னு நினைக்கிறேன். இதை பாருங்க, இது ஒரு தொட்டால் சரிங்க செடி இருக்குது. இது வந்து என்ன செடின்னே தெரியல. முள் பாருங்க, ஆரஞ்சாக இருக்குமா, கொளிஞ்சி செடியாக இருக்குமா? கொளிஞ்சியாக தான் இருக்கும்னு நினைக்கிறோம். ஆரஞ்சில் இவ்வளோ நீட்டு முள் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. கொளிஞ்சி செடியாக இருக்கும். அதை காய் வைக்கும் நம்பி வச்சுருக்கேன். பாருங்க, கொளிஞ்சி தான். அந்த முள் இவ்வளோ நீட்டுக்கு அந்த கொளிஞ்சில் தான் இருக்கும். அது என் அம்மாவோட மெமரபிளும் வச்சுருக்கேன். அவங்க இறந்தப்போ தான் வந்து விதைங்க நாங்கள் கொண்டாந்து இங்கே போட்டேன். கொளிஞ்சி செடி வாசனை வந்து மவுன் பார்த்தா, கிள்ளி மவுன் பார்த்தா கொளிஞ்சி செடி. ஏன்னா அப்போ தான் அங்கே ஊரில் ஒரு இடத்துல அந்த பழம், கொளிஞ்சி பழம் எடுத்துகிட்டு வந்துட்டு சாப்பிட்டு அந்த மிச்சம் பழத்தையும் எடுத்துகிட்டு வந்தோம். அது அப்படியே அந்த விதைங்க எல்லாம் இங்கே போட்டது இது செடியாக வந்திருக்கு. இது பாருங்க, பவளமல்லி செடி. இதுலேயே ஒரு மிளகாய் செடி இருக்குது. இதுலேயும் காய் வச்சுருக்கு. இது என்ன மிளகாய் வருதுன்னு தெரியல, பச்சையா இல்லை என்னன்னு. இப்போ தான் காய் வச்சுருக்கு. அது பழுத்தா தான் தெரியும் இன்னும் காய் வைக்க போகுதுன்ட்டு. அந்த மாதிரி இருக்குது. பாலக்கீரை அதே மாதிரி அந்த முடக்கத்தாங்கீரை எங்கெங்கெல்லாம் போயிட்டு ஏகமாக எடுக்க பாருங்கள். முடக்கத்தாங்கீரை கரிசாலை பாருங்கள், ஃபுல்லாக கரிசாலை தான். அங்கே ஏன் கேட்குறீங்க, பறிச்சுன்னு போய் சமைச்சும் சாப்பிட்றதுக்கு அங்கே கீழே போயிட்டுருக்கு. ஒரு 2 சாமான் பறிச்சுப்போம். அதான் இது இவ்வளோ குட்டியாக வைக்கிறதுக்கு தண்ணி சரியாக ஊற்றாததுனால தான் இவ்வளோ குட்டியாக வச்சுருக்கு. பூ இங்கே ஒன்று இருக்குது. இல்லைன்னா இன்னும் பெருசாக நல்லா பெரிய பெரிய பூ வைக்கும். சரியான கலரு. சாமந்திலே இன்னும் வேறு வேறு ரகம் இருக்கு. அதெல்லாம் அந்த மாதிரி ஓகே. பப்பாளி செடி. ஸோ
இது என்னது பாரிஜாத்தம். இந்த செடி ஏதோ அந்த மண்ணில் ஏதோ மிஸ்டேக் இருக்கு போல இருக்கு, அதனால அப்படி இருக்கு. பாருங்க, மஞ்சள் கரிசல். நிறைய பேருக்கு தெரியாது மஞ்சள் கரிசல் அங்கே நின்னா என்னன்னு சொல்லிட்டு வேற ஏதோ ஒரு செடியை தான் நம்ம சொல்லிக்கிட்டு இருப்போம். இதுதான் ஒரிஜினல் மஞ்சள் கரிசல். இதில் தங்கச்சத்து இருக்காம்மா. டெய்லி ஒரு எனக்கு சாப்பிட்டுட்டு வந்தேன். தங்கம் சாப்பிட்டா நம்ம வீட்டுக்கு டீ மெருகிடும், அந்த அளவுக்கு இருக்கணும். இங்கே பாருங்க, இந்த செடி அங்கிருந்து இதில் வேறு ஒன்று இங்கே முளைச்சிக்கிட்டு இருக்கு பாருங்க. இந்த வேறு வெயில் அடிக்குது, எனக்கு கண்ணு தெரியல காட்டுறோன்னு சொல்லிட்டு அந்த மாதிரி காட்டிகிட்டு இருக்கேன். பொன்னாங்கண்ணி இதெல்லாமே ரத்த விருத்திக்கு சிறப்பான ஒரு கீரை. இங்கே ஒரு செடியில் காட்டினல்ல, இங்கே அது ஒன்று இருக்கா, அதுலேயும் துளசி செடி ஃபுல்லாக துளசி வச்சுருக்கா. இங்கே பாருங்க, அந்த கீரை காரக்கொட்டி கீரை, அதுலேயே ஒரு கருவேப்பிலை செடி இருக்கு. இந்த கீரைகளை கட் பண்ணி சாப்பிட்டு அதனுடைய குச்சியை பூராத்தையும் இந்த தொட்டியில் நட்டு வச்சேன். இது வைக்கிறதுக்கு ஒரு சரியான ஸ்டாண்ட் இல்லை. இதுலேயே விதை போட்டேன். இந்த செண்டு மல்லி கோழி கொண்டு போகல, அது பூ வச்சிருக்கு போட்டுங்க. இப்போ தான் வந்துருக்கு. அந்த கீரை குச்சி நாட்டது பூரா தொழுத்து வந்துடுச்சு. இப்போ நம்ம பப்பாளி கம்போஸ்டில் நம்ம போடுறது அந்த செடி முளைச்சி வந்திருக்கு. அதெல்லாம் என்ன பண்ணுறது, நம்மளுக்கு பூமி இது இருந்துச்சுன்னா நட்டு விடலாம். இங்கே இது கரிசலுக்கு வருங்க, விழுந்து முளைச்சிருக்கு. உருளைக்கிழங்கு செடி முளைச்சி உருளைக்கிழங்கு நட்டு வச்சேன். அதுலேயும் மிளகா செடி விதை போட்டேன். இன்னமும் பேருக்கு சொன்னாங்க, இது பேடகி மிளகா விதையும் தெரியல, நானே செக் பண்ணி பார்க்கணும் பேடகி மிளகான்னா எப்படி இருக்குதுன்ட்டு. அது 2 வந்திருக்கு விதை போட்டதுக்கு. இது என்ன ஒரு இது தெரியுமா, இந்த என்ன அது பேர், அந்த துளசி செடி அது குச்சி உடஞ்சிட்டு வந்துருச்சு. சரின்ட்டு இங்கே சும்மா சொருவிட்டேன். அதை அப்படியே பிடிச்சிக்கிச்சு. இந்த கத்திரிக்காய் செடி இருக்கிற தள்ளி இது ஒரு மல்பெரி குச்சி அப்படியே சும்மா நட்டு விட்டது, அது வந்துருச்சு. நம்மளுக்கு ஒரு சூப்பர் ஸ்டார் வர்றாங்க. நெய் மிளகாய் செடி ஒரு மிளகாய் ஃபுல்லாக தூவி விட்டதுக்கு ஏதோ பாவம் பார்த்து ஒன்று வறுத்து அது இலை விடுது 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 விடுது. அது பிறந்து அந்த பின்னாடி ஒரு மாதத்துக்கு ஒரு இலை விட்டுக்கிட்டு இருக்கு. இது ஏதோ ஒரு தக்காளி விதை சொன்னாங்க, அது போட்டிருக்கேன். அது பேர் இப்போ எனக்கு மறந்து போச்சு. அது பார்ப்போம் அந்த பின்னாடி. அதெல்லாம் மிளகாய் நிறைய பறித்தேன். என்ன ரீசன்னு தெரியல, இந்த பட்டர் பீன்ஸ் செடி சும்மா செத்து போயிடுது. சரியான சாங் பூசிக்கிட்டே இருக்கும் போல இருக்கு. சும்மா சேர்த்துக்கிட்டு இருக்கேன். இங்கே ஒரு மாதிரி தண்ணி இருக்கு, இங்கே ஒரு மாதிரி தண்ணி. இது அதான் அந்த என்ன அதுக்கு பேர் அப்பப்போ மறந்துடுறோம். இது ஒரு மாதிரி தண்ணி. இது ஒரு கருவேப்பிலை செடி. இதுக்குள்ளேயே இந்த பசலுக்கு வருது. இதுக்குள்ளேயே ரணக்கல்லி வருது. ரணக்கல்லி தான் நம்ம வீடு மொத்தமாக. இங்கே பாருங்க, இங்கே ஒரு ஒயிட் டிசம்பர் விதையிலிருந்து அந்த செடி. இது என்ன பூ வைக்க போதோ தெரியலையே, என்ன செடின்ட்டு என்ன கலர்ன்னு சொல்லிட்டு தெரியலன்னுட்டு இருந்தோம். அந்த செடியிலேருந்து விதை உளுந்து இது முளைச்சி இப்போ இது பூ வச்சிருக்கு பாருங்க. ஒயிட் டிசம்பர். லெமன் கிராஸ் கட் பண்ணி விட்டேன், கட் பண்ணி வச்சுருக்கேன். காயை போட்டு எடுத்து வச்சுருக்கேன். எவ்வளோதான் சாப்பிட்றது முடியல, திணறேன். அந்த அளவுக்கு
சாப்பிட முடியாத அளவுக்கு இருக்குது. இது ஒரு நெல்லிக்காய் செடி குட்டியாக விதையிலிருந்து வர செடி தான் இது. கட் பண்ணி விட்டுருக்கேன். கட் பண்ணி விட்ட பின்னால துளிர் வந்திருக்கு. இது ஒரு லெமன் கிராஸ் செடி. இதெல்லாம் நம்ம எந்த ஒரு விஷயத்தையும் கடவுளும் சும்மா செய்ய மாட்டோம். எதனா ஒரு ரீசன் இருக்குது. பாவமும் சரி புண்ணியமும் சரி, நம்மளை பாவம் செய்ய வைக்கிறதுக்கும் ஒரு ரீசன் இருக்குது, புண்ணியம் செய்ய வைக்கிறதுக்கும் ஒரு ரீசன் இருக்குது. எல்லாத்துக்குமே காரணம் அவனன்றி அனுமம் செய்யாது அப்படிங்கிறதுக்கு மாதிரி இருக்கு மனுஷ வாழ்க்கை. இந்த பிறகு இந்த செடி கீழே பிச்சுன்னு விழுந்துருச்சு. ஏற்கனவே இங்கே இருக்குது நம்மக்கிட்ட. அதில் ஒரு துண்டு உடஞ்சி விழுந்துருந்துச்சு. அதை எடுத்து அங்கே சொறி வச்சேன். அது வேர் பிடிச்சிருச்சு போல இருக்குது. துளிர் வருது. அதே மாதிரி இங்கே ஒன்று வேர் பிடிச்சி துளிர் வந்துக்கிட்டு பாருங்க. அழகாக இருக்குது. ஒரு க்யூட்டாக சின்ன தொட்டியில் வச்சு விடலாம் பாரு. இதுதான் இதில் இருந்து இந்த மாதிரி துண்டை உடஞ்சிருச்சு. உடஞ்சி விழுந்துட்டு இருந்ததை எடுத்து அதில் சொறி வச்சேன். என்ன அழகு பாருங்க. அந்த செடியெல்லாம் செம்ம அழகு. வீட்டில் வச்சு வளர்க்கறதுக்கு இது 1000 மதுரை பிளான்ட்டாக இது. இதெல்லாம் ஃபுல்லாக வந்துடும் பாருங்க. குட்டி இதெல்லாம் வந்துடும். ரொம்ப அழகாக இருக்குது இந்த செடி. இதுவும் ஒரு ரணக்கல்லி வகையை சேர்ந்தது தான். இது புதுசாக தொட்டி போட்டிருக்கேன். வேறு இடத்துல வளர்ந்துட்டு இருந்துச்சு. எங்கே வளர்ந்துட்டு இருந்துச்சுன்னா இந்த ஆள் இருக்காங்களே ட்ராகன் ஃப்ரூட்ஸ், இங்கே பாருங்கள். இதுவும் இதில் பிஞ்சு வேறு வந்துட்டு இருந்துச்சு. எங்கேயோ தரையில் தொட்டுட்டு விழுந்ததுனால அதை கட் பண்ணி இங்கே நட்டு வச்சுட்டேன். இதில் ஆக்சுவலாக இங்கேருந்து துளிர் வரும்னு நினைக்கிறேன். தலைகீழ நட்டு வச்சுருக்கேன் பாருங்கள். இங்கே வேறு இருந்துச்சு. அதனால் வேறு இருந்தால் தான் நான் அதை ஈஸியாக பிடிச்சிக்கும். அதனால் நம்ம இதை நட்டோம்னா இதில் வேர் வர்றதுக்கே 2 மாதம் ஆகும். அதனால் வேர் இருக்கிற பகுதி இங்கே நட்டுட்டேன். இதில் இருந்து துளிர் வரும். ஏற்கனவே ஃபஸ்ட்டு ஒரு செடி காட்டணும் இல்லைங்களா, அதில் பார்த்தீங்களா பூனை என்ன வேலை பார்த்து வச்சுக்குது. நேற்று தான் இதில் விதை போட்டு விட்டு போனேன். நோண்டி எங்க ஆய் இருக்கும். இதை நோண்டி மூடி வச்சுட்டு இதில் தூங்கி இருக்குது. இதில் இது போட்டிருக்கு. அந்த மணி என்ன செய்யலாம் சொல்லுங்க. இந்த மணி போட்டிருக்கேன். என்ன அது பேர்? எவ்வளோ கொழுப்பு இருக்கும் அந்த பூனைக்கு. பாவம் பார்த்து இதுலாம் சாப்பாடு போட்டுன்னு வச்சுன்னு இருந்தாங்க. இந்த மாதிரி பெரிய வச்சிருக்கு. ஒரு கழுத்தில் போட்டுப்பாங்க. இந்த மணி பேர் எனக்கு தெரியல. இந்த மணியோட செடி இது. இதில் போட்டிருக்கேன் வித்து. பூனை அட்டகாசம் பண்ணி விட்டு போயிடுது. ஆய் கூட போடல. ஆனால் நோண்டி போட்டு தூங்கி வச்சுக்கிது போல இருக்கு. தூங்கி இருக்கு போல இருக்கு. சாப்பிட்டுக்கிறேன். மண்ணை பார்த்துட்டா போதும். விட மாட்டேங்குது. ஒவ்வொரு செடியும் நோண்டி அட்டகாசம் பண்ணி வச்சு வைக்கிறேன். ட்ராகன் ஃப்ரூட்ஸ் இந்த இதில் வேறு ஏறி ட்ரை பண்ணியிருக்கு. பார்த்துக்கோ அட்டகாசம் பண்ணுறது. மண்ணை பார்த்தா இந்த நோண்டி தள்ள பழக்கம் இருக்கு. இது அதில் உடஞ்சிச்சு. அந்த இலையும் இங்கே நட்டு வச்சுட்டேன். இதில் ஒரு குட்டி அதையும் இங்கே நட்டு வச்சுட்டேன். அந்த தொட்டிக்கு 2 செடி வச்சுட்டு மிச்சத்தை அங்கே வச்சுருக்கேன். அது வேறு தொட்டி ரெடி பண்ணி அதில் எடுத்து வைக்கணும். இதையும் அப்படி தான் எடுத்து வைக்கணும். இதையும் அப்படி தான் எடுத்து வைக்கணும். இந்த இலையும் வச்சுருக்கேன் பாருங்கள். இதுலேயே இப்போது இது 2 ட்ராகன் ஃப்ரூட் செடி வச்சுருக்கேன். இது இப்போ மண் கொடுத்துட்டேன்ல, ரொம்ப ஃபாஸ்ட்டாக வளரும். இது
இந்த குருத்து பாருங்க இப்போ எப்படி இருக்கு. நேற்று வந்து இதோட குட்டியாக இருந்துச்சு, இப்போ வளருது. ஆனால் அந்த செடி வச்சு 1.5 வருஷம் ஆச்சுங்க. ஒரு சின்ன கேனில் இருந்துச்சுங்க. அதெல்லாம் ரீபார்ட் பண்ணும்போது காட்டுறதுக்கு இது இல்லை. யார் ஃபோன் எடுப்பாங்க? ஃபோனு நானே பண்ணணும், அதை ரீபார்ட் பண்ணுறதுக்கு அந்த மாதிரி முடியாது. அதனால் அப்படி பண்ணிட்டு சுண்டக்காய் ஒன்று கிடச்சிது. அவரைக்காய், அதுலேயும் சுண்டக்காய், அது அவரைக்காய். நேற்று விதைக்கி கொஞ்சம் ஒரு 5 காய் கிடச்சிது. காஞ்சிட்டு பறிக்காமல் விட்டுட்டு அதை எடுத்துட்டு வச்சுருக்கேன். இது பாருங்கள், பூ இப்போ தான் வைக்கிது. என்ன ஆச்சு தெரியல. நேற்று இழுத்ததுல பிஞ்சிருச்சு என்னான்னு தெரியல. இது செத்து போச்சு. அத்தனை கிட்ட வச்சோ பிஞ்சிட்ருக்கேம்மா. நேற்று பிடிச்சி இழுத்தம் பாருங்க. பூ வச்சிருக்கு, பிச்சு விட்டுட்டேன் நான். பிஞ்சிட்ருக்கு. இதுனா சும்மா குச்சியை எடுத்துகிட்டு வந்து சொறி விட்டது. அந்த டப்பு இந்த டப்பாவில் ஒரு புளியஞ்செடி இருந்துச்சு, அது செத்துருச்சு. அதுலேயே அந்த புதினா சொறி விட்டேன், அழகாக வந்துருக்கு. இது இந்த தொட்டிக்காகவே ரெடி பண்ணியிருக்கேன். அந்த தொட்டியில் என்ன விற்கிறானுங்க வந்து ஓட்டு போடுறது ஒரு வேலை. காசையும் கொடுத்துட்டு இதுக்கு ஓட்டை வேறு நம்ம போடணும்.